வணக்கம். நாம இன்று திருக்குறள்ல 8வது அதிகாரமான அன்புடைமை, அதில் 6வது திருக்குறளான அறத்திற்கே அன்பு சார் என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம். அறத்திற்கே அன்பு சார் வென்ப அறியார், மறத்திற்கும் அஃதே துணை. அறத்திற்கே அன்பு சார் வென்ப அறியார், மறத்திற்கும் அஃதே துணை. இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம். முதல் சொல் அறத்திற்கே என்றால் அறத்திற்கு மட்டுமே. அன்பு சார்பு என்ப என்றால் அன்பு ஆதாரம் என்று சொல்லுவோர். அறியார் என்றால் அறியாதவர்கள். மறத்திற்கும் என்றால் அறத்திற்கு எதிரான தீச்செயல், அதாவது மறச்செயல் என்று ஒரு பொருளுண்டு. மற்றொன்று மறம் என்றால் வீரம் என்றும் பொருளுண்டு. அஃதே துணை என்றால் அதுவே துணை. இந்த திருக்குறளுக்கான விளக்கம் இப்போது பார்க்கலாம். அறச்செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணை என்று சொல்பவர்கள் அறியாதவர்கள். ஏனெனில் மரத்திற்கும் கூட அந்த அன்புதான் துணையாக இருக்கிறது. இங்கு மரம் என்பது எதை குறிக்கிறது என்பதை தாங்களே தங்களது வாழ்க்கை அனுபவத்திலிருந்து எடுத்துக்கொள்க. ஆனால் பெரும்பாலான உரையாசிரியர்கள் வீரம் என்று எடுத்துக்கொள்கின்றனர். ஒரு சிலரோ அறச்செயல்களுக்கு மட்டுமல்ல, மறச்செயலை போக்குவதற்கான வீரத்திற்கும் அன்பே அடிப்படை என்றனர். அறத்திற்கே அன்பு சார் வென்ப அறியார், மறத்திற்கும் அஃதே துணை.